Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெசிபி. ஒரே பாட்டில் ரசம் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக யூஸ்வலாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பச்சரிசி எடுத்தாலும் சரி இல்லை நார்மல் ரைஸ் எடுத்தாலும் சரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வேறு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மிளகு சீரகம் பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தால அதை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நான் சேர்க்கல. கண்டிப்பாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 2-3 கருவேப்பிலை மட்டும் இருக்குது. அதை மட்டும் நான் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்கும் போது தான் அப்போ ரசமே நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். பட் என்கிட்ட இல்லாததால் நான் சேர்க்கல. இதெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் 1/2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்கான புளி பல்ப்பு எடுத்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய தண்ணியே நம்மளுக்கு போதும். அதிக அளவு சேர்த்தோம் அப்படின்னா ரைஸ் நம்மளுக்கு வெந்து வராது. அடுத்து இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்குன மல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விசில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நான் எத்தனை விசில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டக்குன்னு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரசம் இருக்க மாதிரியே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருந்தா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது பச்சரிசியில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மல்லி சேர்த்து செய்யுங்க. இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ரசம் ரைஸ் நம்ம செஞ்சிடலாம். இதுக்காக ரசம் தனியாக ரைஸ் தனியாக செய்ய தேவையில்லை. ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்கிற டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை டைமில் கண்டிப்பாக இந்த ரசம் ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம் வடகம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ.